ஒரு 7, 8 வருஷமா ஒரு பொருள் எப்போதுமே டிமாண்டா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஆகாச கருடன் கிழங்கு. நல்ல ஒரு கசப்பு சுவையுள்ள ஒரு கிழங்கு. இத நாம வாசல்ல கட்டும் பொழுது, அந்த கிழங்கு நம்ம வீட்ல இருக்கக்கூடிய நல்ல அதிர்வலைகளை வெளிப்படுத்தும். நம்ம வீட்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இல்லன்னாலும், அதையும் வெளிப்படுத்தும். எப்படி? நம்ம வீட்ல நல்ல அதிர்வலை இருக்கு அப்படின்னா, நல்ல கொடிகளா வளரும். அதுவே நம்ம வீட்ல நல்ல அதிர்வலை இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த கிழங்கு ஒண்ணு கெட்டு போயிடும், இல்லைன்னா சுருங்கிடும், இல்லன்னா காஞ்சு போயிடும், அப்படியும் இல்லன்னா அழுகி போயிடும், எதுவுமே இல்லன்னா காணாம கூட போயிடும். நம்ம வீட்ல அது நடந்திருக்கு. அது ஒரு நல்ல ஒரு ஷேப்ல பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அது ஒரு மாதிரி எப்படி இந்த பூசணிக்காய் இருக்கு இல்லையா? இந்த பூசணிக்காய் எப்படி ஒரு வட்டமா அழகா இருக்கு இல்லையா? அது நல்லா 4 பக்கமும் ஏதாவது செடிகள்லாம் வளர்ந்ததுனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அது ஒரு வித்தியாசமான ஒரு ஷேப்ல இருந்தது ஒரு கிழங்கு. ரொம்ப பெருசா வேற இருந்தது. இத நம்ம போட்டு அனுப்பணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முடியவே முடியாது. அவ்ளோ பெருசு. சரி இத ஏன் நம்ம வந்து போட்டு அனுப்பணும்? நம்மளே இத வாசல்ல கட்டிடலாமேன்னு சொல்லிட்டு நான் வாசல்ல அது காயும், மறுபடியும் முளைக்கும், மறுபடியும் காயும், மறுபடியும் முளைக்கும். திடீர்னு சுருங்கும். இப்படிலாம் இருந்ததுங்க. ஒரு 7, 8 மாசத்துக்கு அப்படியே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் அது காணாமலே போயிடுச்சு. "என்னடா இந்த கிழங்க காணோமே! இத யார் எடுத்திருப்பாங்க?" அப்படின்னு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அதற்கு பிறகு என்ன வழிநடத்தக்கூடிய ஒரு அம்மா. எந்த அளவுக்கு ஆன்மீகத்துல இவ்ளோ விஷயங்கள் எனக்கு சொல்லிக் குடுக்குறாங்கன்னா, அது அந்த அம்மா தான். அந்த மாரி நான் கேட்டேன். "அம்மா இந்த மாதிரி கிழங்கு காணாம போயிடுச்சும்மா, எடுத்துட்டு போயிட்டாங்க யாரோ" அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் அந்த அம்மா சொன்னாங்க, "நல்லது. ஒரு ஒரு விஷயம் நம்ம வாசல்ல கட்டியிருக்கோம். அது காணாம போச்சுன்னா, அது நல்லதுக்குன்னு நெனச்சுக்கோ" அப்படின்னாங்க. ஏதோ ஒரு கெடுதல். அது அப்படியே போயிடுச்சுன்னு வச்சுக்கயேன் அப்படின்னாங்க. அப்பதான் சரி அப்படின்னு நெனச்சுட்டேன். மனசுக்கு ஆறுதல் ஆயிடுச்சு. ஒரு 2 நாள்ல பார்த்தா, ஒரு சேட் நியூஸ் ஒரு இறப்பு செய்தி ஒண்ணு வந்தது. சரி, இது ஏதோ நமக்கு உணர்த்ததுக்காக தான் இது காணாம போயிருக்கு அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு பிறகு அந்த ஆகாசகருடன் கிழங்கு அப்படின்றது நம்ம வீட்டு வாசல்ல எப்பவுமே கட்டியே இருப்பேன் நான். அது கட்டும்போது நமக்கு வரக்கூடிய கெட்ட அதிர்வலைகளையும் அந்த கிழங்கு எடுத்துக்கும்.